நம்ம தொடர்ந்து ஈரானுடைய காசாவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் ஏமனை பத்தி ஒரு 2 முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஏமன் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம சவுதி பக்கம் நிக்கலாமா இல்ல யுஏஇ பக்கம் நிக்கலாமா இந்த தடவைன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு கடைசியா சவுதி பக்கமே நின்றுருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடிலாம் பெரும் சண்டை ஏமன்ல நடந்துட்டு இருந்துச்சு. யுஏஇ படைகள் ஏமனுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அவங்கள ஆக்கிரமிக்க பார்த்தாங்க. அப்ப அங்கிருந்து சவுதி படைகள் தான் அங்க இருக்கக்கூடிய ஏமனுக்கு சப்போர்ட்டா இறங்கி யுஏஇ அடிச்சு விரட்டினாங்க. என்னடா இது, சவுதி இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவங்களுடைய நிலப்பரப்பு அந்த மாதிரி இருக்கும். யுஏஇ, சவுதி, ஏமன் 3 பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு நடுவு பகுதி வரும். அந்த நடுவு பகுதியில 3 நாட்டுடைய படைகளும் நிற்கும். அதுல என்ன பண்றாங்க, ஒரு சில படைகள் அவ்வப்போது அந்த இடத்த புடிச்சுக்கலாமா, நம்மளோட இடம்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடலாமாங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற படம் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் யுஏஇ ஏமனுடைய இடத்த புடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது சவுதி இவன் புடிச்சானா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதுனால இவனை விரட்டுற மாதிரி விரட்டிடலாம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பின்னாடி நாம புடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சவுதி ஏமனுக்கு சப்போர்ட் பண்ணி யுஏஇ அடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இருந்தே உங்களுக்கு சண்டை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. கட்ட பஞ்சாயத்துல அந்த பக்கம் போய் கடைசியா இப்ப பார்த்தா ஏமன் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க சவுதிக்கு தான் சப்போர்ட் பண்றோம், சவுதி தான் எங்க கூட நின்னாங்க, எங்களுக்கு யுஏஇ வேண்டாம் அப்படிங்கக்கூடிய முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் கூட பாத்தீங்கன்னா, இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத நபர். அந்த நபர் தான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முன்னோடியாக இருக்கக்கூடிய எல்லா கோடீஸ்வரர்களுக்கும், அதாவது நெத்தனியாவு ஆகட்டும், ட்ரம்ப் ஆகட்டும், இன்னும் பார்த்தா இறந்து போன மைக்கேல் ஜாக்சனுக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, தவறான தொடர்புகளை வைத்து கொண்டு குழந்தைகளையும் பெண்களையும் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்ப வெளியே ரொம்ப வைரலா போகுது. அதுல யுஏஇயும் தொடர்பு பட்டிருக்காங்க. அதனால யுஏஇயுடைய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு பயப்படுத்திட்டு இருக்காங்க யூதர்கள். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுதிக்கு சப்போர்ட்டா போச்சு. சவுதி அந்த மாதிரி காரியத்துக்குலாம் எதுவும் போகாதனால சவுதியை என்ன பண்ணிட்டாங்க, ஏமன் இப்ப ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் முதலாக ஈரான்ல இருந்து அபிஷியலா போய் ஏமன்ல இன்னைக்கு மீட் பண்ணிருக்காங்க ஹவுதிஸுடைய படை தளபதிகளை. எதுக்காக இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஏன்னா போர் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இப்போது ஈரானுக்கு வந்துருச்சு. எப்ப நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்பை மீட் பண்றேன்னு முடிவு பண்ணாரோ அப்ப இருந்தே ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போருக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க. இப்போது நெத்தனியாகு அமெரிக்கால இருந்துட்டு இருக்காரு ட்ரம்போடு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஏமனை போய் ஹவுதிஸுடைய தலைவரை போய் ஈரான்ல இருந்து அபிஷியலா மீட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அபிஷியலாலும் மீட் பண்ணவே மாட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரடியா போய் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஏமனும் நாங்க எங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம், நீங்க என்ன பண்றீங்க, எதிர்த்து நின்றுட்டு இருக்கீங்க, மத்தவங்கள மாதிரி அவங்களுக்கு பயப்படாம இருக்கீங்க, அதனால நாங்களும் உங்களுக்காக போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. காசாவுக்காக போராடினாங்க ஏமனு, அதே மாதிரி இப்போது ஈரானுக்காகவும் ஏமன் நிக்க போறதாக வாக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் காசாவுல பாத்தீங்கன்னா இன்னுமே அங்க இருக்கக்கூடிய போராளிகள் அவங்களுடைய யூனிஃபார்மை போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இஸ்ரேலுடைய படைகளை இன்னும் அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வான் தாக்குதல் அங்க இல்லாட்டினாலும் சரி, ஏவுகணை தாக்குதல் அங்க இல்லாட்டினாலும் சரி, தரை வழியில ஒரு சில இடத்துல சண்டை நடக்குது. ஏன் அந்த ஒரு சில இடத்துல சண்டை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இஸ்ரேலுடைய படைகளுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காங்கன்னா, அங்க போராளிகளை நீங்க கண்ணில் பார்த்தாவே சுற்றுங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருக்காங்க. அவங்க பங்கர்ல இருந்து வெளியே வரும் போதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, அச்சுறுத்தலா இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்களும் பதிலுக்கு யூனிஃபார்மோட இறங்கி இஸ்ரேலுடைய படைகளை அவ்வப்போது தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது போர் மாதிரி கிடையாது, அதனால பெருசா நியூஸ் வெளியே வராது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த போர் நிறுத்தத்துல கூட 150க்கும் மேற்பட்ட காசாவுடைய போராளிகளை சுட்டு வீழ்த்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அப்ப இஸ்ரேல் 150 பேரை சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னு சொல்லும் போதுதான் தெரியுது அங்க தொடர்ச்சியாக சண்டை போயிட்டு இருக்குன்ட்டு. ஆனா அது உண்மையான எண்ணிக்கையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே பொய்யான எண்ணிக்கை தான் இஸ்ரேல் போர் நடக்கக்கூடிய காலத்திலயுமே விடுவாங்க. காசால இருக்கக்கூடிய போராளிகள் யூனிஃபார்மோட களமிறங்கி இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா எந்த ஒரு இழப்பையும் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அதுலயும் அந்த வடக்கு காசாவுடைய பங்கர்ல இருந்து வெளியே வர வேண்டிய ஆட்கள் உள்ள மாட்டிருக்காங்க. அவங்க காசாவுடைய போராளிகள் தான். ஒரு 150 பேர் உள்ள மாத்திருந்தாங்க. அவங்க வெளியே வர்றதுக்கு வேற வழி இல்லாம இருந்த போது வெளியே வர்றதுக்காக சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. இப்போது வெளியே வந்தா இஸ்ரேல் துப்பாக்கியோடு நின்றுட்டு இருக்காங்க. உள்ள இருந்தா என்ன பண்ண முடியாது, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது. அதனால வேற வழி இல்லாம அவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போது அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் படைகள் எல்லாம் சுட்டு தள்ளிட்டு தான் அவங்க வராங்க. அதுல 2 பக்கமுமே உயிரிழப்புகள் ஏற்பட்டு தான் இருக்கு. போராளிகளும் இறந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா இஸ்ரேலுடைய படைகளும் இறந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூட யூனிஃபார்ம் போட்டு களமிறங்கி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது
ஒரு ஆச்சரியமான செய்தியா தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல்.